Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேடோ மைனை பிடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நம்ம க்ரீன் ஹவுஸும் பில்டு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கான் பார்த்தீங்களா இந்த கரடி, இவனை போயிட்டு நம்ம டேம் பண்ணணும் கேஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி அநியாயமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட குரங்கை இவன் கொண்டு போட்டான். நான் ஈஸியாக இவனை கில் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா தண்டஸ்டாம் விட்டு 2 அடி தான் கேஸ் அடித்தான் நம்ம குரங்கு கேலி. ஸோ அதனால் இவன் ஓவர் பவராக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இவன் நேச்சர் கேபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இவன் மேலே வந்து தாக்குதல் நடத்துவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெட்டர் ஐடியான்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறி நின்றுக்கிறேன். செம்மடி அடிச்சாங்க. 2 அடி தான், டப்பு 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 டப்புன்னு அடித்தா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக இந்த இடத்துல வாங்க. சூப்பர்ரா. ஓடியா 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 ஓடியா. ஐ திங்க் தண்டர்ஸ்டாமி என் மேலே உட்காராதுன்னு தான் நினைக்கிறேன். உட்காந்துச்சுன்னா கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் நான் ஹைட்டாக இருக்கிறேன். 40,000 இது கேஸ் அவனுக்கு. ஸோ சார் இவன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செட் ஆகாதோ. இவனுக்கு ட்ராப் தான் வைக்கணுமோ? வேலைக்கு ஆகுது. இவனுக்கு நான் ட்ராப் தான் வைக்கணும். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தானா எப்படி? ஸோ ஒரு பேசிக் ட்ராப் செஞ்சு திட்டு போய் வராம பாருங்க. இவ்வளோ நேரம் ஆளுக்கான நான் இறங்கின உடனே சர்ன்னு இறங்கி வராம பாருங்க. அப்புறம்னா அவனை இருங்க, வாடா 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 வாங்கு. ஐயோ, யாரோ சொல்ல வேஸ்ட் ஆகுதுடா டேய். ஆகர் குறைஞ்சிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, கிட்ட போனால் அடிக்குமோ. ஆகர் குறைஞ்சிடுச்சு. நான் போய் ட்ராப் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இவனை ட்ராப்பில் மாட்டி விட்டு அப்புறம் போட்டு பொழப்போம். ஐ திங்க் இவனுக்குலாம் பேசிக் ட்ராப்பே போதும். ஹெவி ட்ராப்லாம் கூட தேவைப்படாது. நான் போயிட்டு ட்ராப் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன். இங்கே தான் இருப்பான், இங்கே ஓட மாட்டான். இவனுக்குலாம் சின்ன ட்ராப், அதாவது நம்ம பில்லர் ட்ராப்பே போடலாம். இவனுக்கு ஃபவுண்டேஷன் ட்ராப் கூட தேவையில்ல. பில்லர் வந்து ஒரு 10 பில்லர் போடுவோமா? 15 பில்லர் போட்டுரும். ஓகே, இந்த ட்ராப்பே பார்த்தீங்கன்னா இவனுக்கு எனஃப் தான். நெட்கனில் மாட்டுவான் தான் நினைக்கிறேன். நெட்கனில் மாட்டானா நெட்கனில் போட்டு இவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இவனுக்கு பில்லர் போட்டு விட்டுரும். தலைவர் வெளியே வரக்கூடாது. அதுக்கப்புறம் மாட்டிக்கிடா. ஐஸு பில்லரை டப்பு டப்பு டப்புன்னு பிளேஸ்அப் பண்ணு. இட கூடமா பில்லர் வச்சுன்னா எழுந்து வேலை வந்துடுவான். அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பில்லர்லேயே மாட்டிப்பான். அவ்வளோதான். தலைவரால் இப்போதைக்கு வெளியே வர முடியாது. 16 பில்லர் வேணுமா அப்போ இவனை பிடிக்கிறதுக்கு? 15 பில்லர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், கண்டினியூஸாக இதுக்கப்புறம் ஏரோஸ் அடித்து ஒன்று பிடிக்கலாம். 40,000 இருக்குது. தலையை மட்டும் காட்டுறடே, வெளியே வர முடியாதுடா அவங்க. என்ன கேசுவன் இப்படி ஒரு அட்டாக் பண்ணுறான்? சரியான அட்டாக்கு கேஸ் இது. பங்கம் பண்ணிட்டான் அட்டாக் பண்ணி. இவனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? என்னடா இது? இருங்க, கன்னு செஞ்சுட்டு வருவோம். ஐ திங்க் கன்னு அன்லாக் பண்ணியிருக்கேன்ல. நைஸ். இதுக்கு என்னென்ன வேணும்? ஹைடு, மெட்டலு, உட்டு. ரைட்டு, இது நிறையவே இருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, 2040 இருக்கா? 100 புல்லட்டு போடு. இந்த கன்னை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கிரேட் பண்ண போகிறேன். ஐ திங்க் அப்கிரேடேஷனு இருங்க வரேன். இந்த அப்கிரேடேஷனுக்கு போல நம்மளுக்கு வந்து இந்த அப்கிரேடேஷன் செய்ய முடியும்னா பாலிமர் 15 இருக்கணும். ஓகே, இருக்குது. ஸோ இதை உடச்சி தூக்கி போடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்கிரேடேஷன் இதுக்கப்புறம் தேவைப்படாது. பிக்கப்போ உடைக்கூட தேவை, பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை வச்சுருவோம். அதை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது தூக்கி உள்ளே போட்டு. இவ்வளோ மெட்டல் இருக்கா? நான் எதிர்பார்த்தோட ரொம்ப அதிகமாக மெட்டல் இருக்குது. ஓகே, இந்த மெட்டலையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம். ஓகே, கன் அப்கிரேட் பண்ணு. வெறும் 313 தானா? ஆக்சுவலி இந்த வெப்பன் அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்கல. வேறு வெப்பன் தான் செஞ்சே ஆகணும். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இது இருக்கட்டும். அப்புறம் இந்த இடத்துல புல்லட் செஞ்சோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நார்கட்டிக். ஸோ எவ்வளோ செய்ய முடியுது? 18 தானே செய்ய முடியுது. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் நிறைய வேணும். நார்கட்டிக் நிறைய ரெடி பண்ணுறேன். ஓகே, வாங்க போயிட்டு அந்த கரடியை போய் பிடிப்போம். நேச்சர் கிபில் வந்து கிபில் போய் எடுத்துகிட்டு போயிடுவோம். நேச்சர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஃபீமேலு, ஆனால் இது முட்டை போடாதுன்னு நினைக்கிறேன். கரடி என்னைக்கு முட்டை போட்டுக்குது? நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று அடிக்கணும் கைஸ். இதுக்கு கரெக்டாக வந்து எலக்ட்ரிக் ஷாக் விட்டான் பார்த்தீங்களா? வேற மாதிரி. ஓகே, ஸோ இங்கேருந்து அடிப்போம். ஓகே, எவ்வளோ ஏறுது? பரவாயில்ல, நல்லாவே ஏறுது. படா
என்னடா எவ்வளவு தூரத்துல இருந்துடா எலக்ட்ரிக் ஷாக் அடிப்ப நீனு? என்ன கேஸ் நான் இவ்வளவு தூரத்துல இருந்தேன், இவ்வளவு தூரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் அடிக்கிறான். சார் இவனை பிடிக்குதே எனக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டா இருக்கும் போலே. அப்போ விட மாட்டேன் இன்னைக்கு. என் குரங்க கொன்னுட்டான். அது மட்டும் இல்லாம என்னையே கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி கொன்னுட்டான். ஓ கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு அடிப்போம். நாளை எகிரிடுவோம். கிட்ட வந்தாதான்டா அடிப்பேன் நீனு. இப்ப என்ன பண்றான்னு பாத்துருவாங்க. தலைவர் நல்ல வியூல இருக்காரு. போடு. ஏய் 800 தாங்க ஸ்டார் பர் ஏறுது. ஐ திங்க் நான் இன்னொரு ஏய் எங்கடா எங்க இருந்தாலும் அடிக்கிற என்ன கேசிவன்? எப்படி போட்டாலும் அடிக்கிறான், எங்க இருந்தாலும் அடிக்கிறான். உள்ள இந்த இடத்துல ஒளிவட்டம் பறந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் அடிச்சா அப்புறம் எப்படி? உன விட போறது கிடையாது இன்னைக்கு. ஐ திங்க் வேற ஒரு கன்னு செய்வோம் இருங்க. இந்த கன்னு நல்லா இல்லை. ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆச்சும் கொடுக்கணும். பட் வெறும் 300 தான் இருக்கு. இது வச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு? இன்னொரு கன்னா நான் அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஓகே. இது 350. ஓகே. ஸோ இதே இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இன்னும் வச்சு இன்னும் கொஞ்சம் கூட டேமேஜ் உருவாக்குமா? எங்கடா போச்சது? அப்கிரேடேஷன் அன்லாக் பண்ணியிருக்க மாட்டேனே. அது சைடில் வைக்கிறது இருக்கு. என்னென்ன கேட்குதுன்னு தெரில. அதை வேற நான் இப்போ பார்க்கணும். வெப்பன் டேமேஜ். வெப்பன் டேமேஜ். ஓகே. சார்கோலு ஃபைபரு. ஓகே இது நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 போடு. நம்ம வெப்பனுக்கு இப்போ தாறுமாற ஏற்றுறோம் பாருங்க. 400, 418, 432, 479, 500 டேமேஜ். போடு. 551 டேமேஜ் வர்ற மாதிரி. இதை இப்போ போட்டு அவனை பொழகிறான் பாருங்க இன்னைக்கு. ஸோ இப்போ டாட்டு செய்யணும். டாட்டு ஒரு 100. அந்த இடத்துல எதுவும் போட்டேன். எவ்வளோ நார்கட்டிக் இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு 55, இதில் ஒரு 50, இதில் ஒரு 54, 100 ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்று வேணாம், தூக்கி போட்டுற வேண்டியதான். இது ப்ளூ பிரிண்ட்டாக மாற்றிடலாம். எத்தனை வாட்டி கேசி இன்னைக்கு கில் பண்ணியிருக்கானுங்க. அநியாயத்துக்கு எனக்கு டெத்து தாறுமாறாக விழுது. சரி ஓகே. 24 புல்லட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த 24 புல்லட்டு போதும் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் மட்டும் பண்ணலை அப்படின்னா வேற மாதிரி என்னை அடின்னு அடிச்சிருப்பான். இருங்க இப்போ ரொம்ப லாங்லேருந்து அடிப்பான். கிட்ட இருந்து அடித்தா தானே அவன் என்னை கரெக்டாக அடிக்கிறான். ஸோ இந்த லாங் எனஃப் தான் நினைக்கிறேன். பண்ண தலைவர் பண்ணுவார்னு பார்க்குறேன். டேமேஜ் நல்லா ஹெவியாக விழுது. ஓகே. ஸோ இவ்வளோ லாங்லாம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. 10,000 ஏற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு சாடல் போட்டு இவனையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் யூஸ் பண்ணிப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவெல்லாம் பேசிக் டைப்பு. பேசிக்கே பார்த்தீங்கன்னா 40,000 கொஞ்சம் அதிகம் தான். புல்லட் இன்னும் 11 தான் இருக்குது. நிறைய செஞ்சுக்கிட்டு போகணும். இவனை பிடிச்சது மட்டும் இல்லாமல் நான் ஷேடோ மைனையும் பிடிக்கணும் போயிட்டு. பரவாயில்ல. இதேமாதிரி அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து மாட்டிக்குதுங்க. போட்டு 30,000 கிட்டே ஏற்றிட்டுனா. ஓகே 32 ஏற்றிட்டேன். நைஸு. 33, 34, இன்னும் ஒரு 4-5 டாட்டு தான் முடிச்சிடலாம் அவங்க கதையை. இவன் ஒருத்தவனை பிடிக்கிறதுக்காக நம்ம எத்தனை வாட்டி டெத்து எவ்வளோ கிராஃப்டிங் வேற பண்ணியிருக்கோம் பாருங்க. நைஸு. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. எப்படியும் கிட்ட போனால் முடிஞ்சிடும். இன்னொரு டாட் அடிக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஓகே அடிக்க தேவையில்ல. மாட்டிக்கிச்சு. ஓ எத்தனை வாட்டி செத்து போய் கிடக்குறான் பாருங்க. செத்துக்கிட்டே இருக்கியாடா. நம்மளோட கறியை நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம கறி ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படுது. இது மேலே இருந்து எப்படி எடுக்கிறது? ஓகே அது மேலே அப்படியே தொங்கிட்டே கிடக்கட்டும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே அனிமல் பீஸ் இருக்குது. குரங்கு கரெக்டாக இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இதோட கிபில் சாப்பிடை டைம் ஆகட்டோங்க. நான் போய்ட்டு எனக்கு சேடல் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமேட்டு ஷேடோ மைன் வேறு பிடிக்கணும் இன்னைக்கு. ஷேடோ மைன் பிடிச்சா சூப்பராக இருக்கும். ட்ராவலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரேர் பேர் சேடல் எப்படியும் இதில் தான் செய்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மித்தி டேபிளில் பார்ப்போம்.
பேர். ஓ, கையில் செய்கிற மாதிரி வருமா? ஓகே, இதில் வரல, கையில் தான் செய்யணும். ஓ, செமெட்டிக் பெஸ்ட் இல்லையா? அசமா போச்சு. செமெட்டிக் பெஸ்ட் இல்லையா? 55 தானா? ஐயோ, செமெட்டிக் பெஸ்ட்டு. கெராட்டின் இல்லை. கெராட்டின் வேறு எடுத்துகிட்டு வரணும் கேஸ். அதுக்கு மறுபடியும் அந்த செத்து போன மீன் கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க, கெராட்டின் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. அந்த செயின்ஸா. ஓகே, நான் செயின்ஸா செய்யணும்னு நினைக்கிறேன். செயின்ஸா செய்யறதுக்கு என்ன நான் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணுவோம். செயின்ஸா தோர்க் பாலிமர் 75 இருக்கும் தான் நினைக்கிறேன். மெட்டல், சிமெட்டிக் பெஸ்ட் எல்லாமே இருக்குது கேஸ். அப்போது இருங்க வரேன். கேடாமைன் அப்படி இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். 34 இது தேவைப்படுது. ஓகே, ஆயிட்டான் அவன். இல்லை, இன்னும் 10 தாங்க இருக்கான். ஓகே, நான் இது ரெடி ஆயிடுச்சா? 55. ஓகே, 60 போதும். ஆயிட்டாங்க நைஸு. அவன் அங்கேயே கிடக்கட்டும். செயின்ஸா ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, செயின்ஸா ரெடி. செயின்ஸா ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல இதர மைனிங் கன் ரெடி பண்ணோம். இதுக்கு பிரச்சனை என்னன்னா பிளாக் பேர்ல் தான். பிளாக் பேர்ல் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இதில். ஸோ அதுதான் என்ன பண்ணுதுன்னு தெரியல பிளாக் பேர்லுக்கு. பிளாக் பேர்லுக்கு ஏதாச்சும் டைனோஸ் இருந்தால் பார்த்தா அதுவும் கிடையாது. நம்ம சிலிக்கான் பேரலுக்கு மட்டும் தான் இருக்குது, பிளாக் பேர்லுக்கு கிடையாது. ஓகே, எந்த இடத்துல வைக்கிறது? ஓகே, இது பெருசாக தேவைப்படாது. இதுக்கப்புறம் இங்கே வச்சுக்கலாம். டேமேஜ் கொஞ்சம் ஏற்றி விட்ருமா? ரைட்டு, 72வது லெவலில் போயிட்டாங்க. இன்னும் 2 லெவல் தான். ஸோ அந்த 2 லெவல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மெக்லோடான் பிடிச்சோம்ல, ஸோ அதுக்கு சாடல் செஞ்சு அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 4 தலை மெக்லோடான். வாடா உலகார கரடி. ஓகே, 25 காஸ்ட்லி. சரி கேஸ், நான் போயிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலேண்ட்ஸுக்கு போனோம். ஸோ ஆக்சுவலி அவுட் போஸ்ட்லாம் செஞ்சல, இதை நான் சொல்லவே மறந்துட்டேன் நான். ஆக்சுவலி ஒரு பர்டிகுலராக ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் போஸ்ட்லாம் நான் ரெடி பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 1 by 1 காட்டி விட்றேன். ஸ்வாம்ப்பு டெசர்ட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, வைக்கிங் பே, ஹைலேண்ட்ஸ் இது ஒர்க். சூப்பர், வந்தாச்சு. ஸோ இது நம்மளோட அவுட் போஸ்ட் 1. ஸோ இதோட ஹைலேண்ட்ஸ் அவுட் போஸ்ட் இது நல்லா இருக்குல்ல? அந்த பங்கமாக உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதை. ஆக்சுவலி இது வீடியோவில் ரெக்கார்டிங் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஓபிஎஸ் கொஞ்சம் சொதப்பதுனால என்னால் இது வந்து ரெக்கார்டிங் பண்ணதை காட்ட முடியல. இவனை கில் பண்ணால் தாறுமாறாக லூட்டு கிடைக்க போகிற கோல்டன் பிராண்டோ. ஓகே, இந்த இடத்துல அந்த செத்து போன மீன் இருக்கும். அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு நிறைய கெராட்டின் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன். இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணும். என்கிட்ட பீட்டி இருக்கே, ஏன் தேவையில்லாமல் இப்போ எதுக்கு மாங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன்? டைனோஸ் இருக்கிறதே மறந்துடுறான் நான். ஓகே, ஸோ என்னால் கொஞ்சம் பிடி ஸ்டாமினா ஹெலி அட்டாக். எங்கிட்டா இருக்கும் மீன்? இங்கேயா? இந்த ஓரத்தில் தான் எங்கேயோ கிடக்கும் அது. இருக்கு, ஒன்று தான் இருக்குது, பத்தாது, நிறைய வேணும் நம்மளுக்கு. போடு, தடத்தடன்னு ஏறுது பாருங்க. வாயில் மீட் தான் இங்கே வேகமாக ஏறுது. ஓகே, கரெக்டின் கிட்டத்தட்ட ஒரு 500 வருமா? 500க்கு மேலே கிடைக்குது. 600, 700 வேற மாதிரி கேஸ். 1000 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். போடு, 1000க்கு மேலே போயிடுச்சு. 1073 கரோட்டின் கிடைச்சிருக்கு. நைஸு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கரோட்டின் கிடைக்கும்ட்டு. ஓகே, இந்த இடத்துல ஒரு மீன் கிடைக்குது கேஸ். இது அதை விட பெரிய மீன். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள விட்டு தோண்டி எடுத்துருவோம். ஐ திங்க் இது 1000க்கு மேலே எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த செயின்ஸாவும் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் விழுது. செயின்ஸாக்கு டியூரபிலிட்டி மட்டும் கொஞ்சம் நான் ஏற்றி ஒன்றும் நினைக்கிறேன். பார்க்குறேன் கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 2000க்கு மேலே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2014 கிடச்சிருக்கு. ஓகே, மறுபடியும் போவோம். என்பிசி வேறு அங்கங்கே கும்பலாக 2-3 சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனை எப்படி டேம் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கைஸ். அவன் டேமிங்லாம் பண்ணலாம், அவனுங்களோட இதுவும் வேற மாதிரி இருக்கும். ஓடு, இதில் ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு. 1132 கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ இந்த 2 மட்டும் எடுத்துக்கிட்டே நம்ம கிளம்பிடலாங்க. ஸோ இதுவே போதும், ரொம்ப அதிகம்.
இவனத்துக்கு உள்ள போட்டுக்கிட்டே டெத் ஆகிட்ட பொறுத்து டெத் ஆகிட்டா போவோம். நல்ல டேமேஜ், லைட்டாக ஒரு பொட்டு தான் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் செயின்ஸா யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உடச்சிக்கும். ஸோ வந்ததுக்கு ஓரளவுக்கு எவ்வளோ கரோட்டின் கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட 5490 கரோட்டின். சூப்பரு. 10,000க்கு மேலே வந்து ஸ்பாயில் மீட்டு வேற மாதிரி. 10,000 20,000 ஸ்பாயில் மீட்டு, 23,000 ஸ்பாயில் மீட் கிடச்சிருக்கு. 23,000மா? 33,000. இங்கே ஒரு 10 விட்டுட்டேன். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கராட்டின் ரெடி பண்ணிவிட்டு கராட்டிக்கு சேடல் போடுறோம். ஸோ இதில் செய்கிறதோட கெமிஸ்ட்ரி பெஞ்சில் செஞ்சோன்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நம்மளால் வேகமாக செய்ய முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி பெஞ்ச் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்றேன். கெமிஸ்ட்ரி பெஞ்ச் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணனானே தெரில, அன்லாக் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாலிமர் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். பாலிமர் என்கிட்ட அவ்வளோ இருக்குமானது தெரியலையே, செக் பண்ணி பார்க்கணும். பாலிமர் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஓமை காட், கெமிஸ்ட்ரி பெஞ்சு இப்போதைக்கு என்னால் அன்லாக் பண்ண முடியாது. 82வது லெவலுக்கு போனால் தான் கெமிஸ்ட்ரி பெஞ்சை அன்லாக் பண்ண முடியும். சரி ஓகே, அப்போ நான் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இது பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ ஷேடோ மைனிங் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நான் அதை தெரியாமல் நான் பாட்டு பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். விண்டு ஷேடோ மைனிங் ஒன்று இருக்குது. வேறு ஏதாச்சும் பெக்மைன்னா என்னன்னு தெரியலையே. வுட்டு ஷேடோ மைன் கஷ்டம், கோஸ்ட்டும் கஷ்டம், பிடிக்க முடியாது. ஸ்டார் ஃபயர் ஓகே, இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாட்டர் ஷேடோ மைன் ஓகே, வாட்டர் ஷேடோ மைன்னா என்னன்னு தெரியல. ஆஸ்ட்ரியல் நிறைய இருக்கே. விண்டு பிளாஸ்ட்டு, நெக்ரோமோர், சூப்பர் நோவா ஷேடோ மைன், ஆனால் ரொம்ப லெவல் கம்மி. ஐ திங்க் வுட்டுலாம் என்னால் இப்போதைக்கு பிடிக்க முடியாது. பிளேஸ்டு ஓகே, வேணால் இதை ட்ரை பண்ணலாமே. பிளேஸ்டு பார்த்துக்கலாங்க. கரெக்டாக பிளேஸ்டு இதில் இருக்கானா டெசர்ட்டில்? ஓகே, நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. டெசர்ட் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, 5000 மீட்டர் தான். ஓகே, பார்த்துக்கலாம். ஐ திங்க் ஷேடோ மைன் வந்து டெலிபோர்ட் ஆவான், அவனுக்கு ட்ராப் ஒர்க் ஆகுமானா தான் தெரியல. ஓகே, பார்த்துக்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி டாட் இல்லை பார்த்தீங்களா? டாட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கணும். டாட்ரு இல்லை. இது ஒரு 45, இது ஒரு 3, 48. ஸோ இதை வச்சு நான் பெருசாக பண்ண முடியாது தான், பார்க்கலாம். 16 டாட்டு ஓகே, இதில் ஒரு 24 இருக்குது. ஸோ இந்த 16ஐயும் எடுத்துக்கிட்டே நம்ம போவோம். ஓகே கைஸ், கரடிக்கு சேடல் செஞ்சாச்சு. ஐ திங்க் கரடி வேற லெவலு. டாட்டாலாம் காட்டுறாங்க இந்த கரடி. வா, எப்படி இருக்கும் பாருங்களேன் கரடி பார்க்குறதுக்கு. கூல் டவுன் டைம் ஓடிட்டுருக்கு. இவனை வச்சு ஹனி வேற லெவலில் கலெக்ட் பண்ணலாம். வேற ஏதா சூப்பர். என்ன மட்டும் அடிச்ச, கரண்ட் மட்டும் எங்கேயுமே பாஸ் ஆகல. பக்கத்தில் யாராச்சும் இருக்கணுமோ, அப்போ தான் கரண்ட் பாஸ் ஆகுமோ? ஆமாங்க, பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு டைன் வந்தனா அவன் மேலே இவன் கரண்ட்டை பாஸ் பண்ணி விடுவான் போல. சரி ஓகே, வா உள்ள. இப்போ நைட் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இதுக்கிட்ட போயிடணும், ஷேடோ மைன் கிட்ட போயிடணும். இதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சா? டாட் மட்டும் ரெடி பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடணும். ஓகே, டாட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏரியா கலெக்ட் பண்ண வேண்டியதான். 53 டாட் இருக்குது, போதும். அதுக்கப்புறம் மீதிக்கு ஏரோஸ் இருக்குது. ஷேடோ மைனுக்கு என்ன பண்ணுறது, பேசாமல் அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடா கூடமான ஆள் தான். திடீர்னு எதாவது சம்பவம் பண்ணி விட்டானா என்ன பண்ணுறது? நெட்கன் இருக்குது, நெட்கனில் மாட்டுவான் ஷேடோ மைனு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு டைனோ ஏதாவது ஒன்று பிடிக்கணும் கைஸ். நம்ம ட்ராவலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போகிறத விட 2 மடங்கு அதிக ஸ்பீடு போவோம் அவன். இருங்க வரேன். என்கிட்ட தான் இந்த டெசர்ட்டில் ஒரு டெலிபோர்ட்டர் ஒன்று வச்சுருக்கேன். இவ்வளோ தூரம் போகிறதுக்கு டெலிபோர்ட்டர் யூஸ் பண்ணி பாதி தூரத்தை நம்ம கடந்துடலாம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 3000 மீட்டர் போகணுமா? ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது போலியே. இவ்வளோ தூரம் வந்தேன், பட் ஆனால் வேலைக்கு ஆகலை. சரிங்க, இதுக்குள்ளே எதாவது கலெக்ட் ஆகிருக்கா? இது செஞ்சு வச்சதே வேஸ்ட்டு. இது இங்கே வேணா போகிறான். யார் இவன்? ஓ இவனா? இவனுக்கு சேடெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நான் ஆர்க்லேயே பிடிக்காத டைம்னா இவன் தாங்க. சரி, ஒரு வாட்டி நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனை நான் பிடிச்சதே கிடையாது. நம்மளுக்கு சரஸ் இந்த இடத்துல நிறைய இருக்குது, பிடிக்கணும். 500 மீட்டர் வந்துட்டேன். இங்கே என்னடா அது இவ்வளோ வெளிச்சமா? பாருவேன். ஓ மை காட், நான் கெட்ட பார்த்தாவல ஏதோ ஒன்று இங்கே சம்பவம் பண்ணுது, என்னன்னு தெரியல. கொண்டுருச்சு எத்திரியல் டைனோ. இங்கே எவனோ வேறு கிறிஸ்டலா?
ஓகே வந்துட்டேன். ஷேடோவைனையும் பார்த்துட்டேன். தொல்லை கொடுக்குறவனுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கானுங்க இங்கே. இந்த இடத்துல ஒரு சாப டூத் வேற இருக்குது. ஒன்றும் இல்லை 2 சாப டூத் இருக்கு. இப்போ எப்பட்றா அவன் டெலிபோர்ட் ஸ்ட்ரைக் வேற அடிப்பான். 51. என்னது இவ்வளோ பெருசாக இருக்கு? நைட்மேர் வேம்பரர். ஓகே மோஸ்கஸ் காப்போம் அந்த இவனை சேர்ந்த கலவை கைஸ் எப்படி இருக்கான் பாருங்க. இப்போ எனக்கு பிரச்சனைனா இந்த சாப டூத்தே எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணோம். இவனுங்க வேற இந்த இடத்துல பயமுத்துறானுங்க ரொம்ப டம்முன்னு வெடிச்சுக்கிட்டு. ஐயோ சாப டூத் மட்டும் இல்லை இந்த இடத்துல டெரர் போர்ட்ஸும் இருக்கு. இதுவும் லைட்னிங் டெரர் போர்ட்ஸ் கேஸ். ஓகே பாய்ஸ் ஸோ டெரர் போர்டெலாம் கில் பண்ணுங்க போங்க. இங்கே எவனோ அடிக்கிறான்டா. பரவாயில்லையே நல்ல டேமேஜ் கொடுத்தும் பிரோஜனம் கிடையாது. ஓகே தள்ளி போயிட்டான் சார். யாரு கூடுறா போய் சண்டைக்கு போற? நான் பிடிக்கணும்னு நினைக்கிற டைம்ல இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணி இன்னி தொலை செத்து போயிட்டாங்க. செத்துட்டானா? செத்துட்டா பேரலைஸ் ஆயிட்டானா? டெத்து. எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரிலாம் புதுசு புதுசா வரீங்க? நான் உனக்கு பிடிக்கணும் தான்டா நினச்சின்னு வந்தேன். ஐயோ ஐயோ. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ்டு ஒன்று இருக்கு. மறுபடியும் வந்து 3000 மீட்டர் போனோமா? பறந்துரு 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 கொளுத்தி விட்டாங்க. யாரா இந்த டர்பிட் எங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான் பாக்குறதுக்கு. சரி ஓகே எழுந்துட்டு போறான் வாங்க போலாம். நான் எப்பப்பெல்லாம் ஷேடோ மைனை பிடிக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. ஓ மை காட் எவ்வளோ பெரிய ஒய்வின். கொலாசஸ் ஒய்வினா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசா இருக்கு. ஆன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். குளோனரோ மேபி இருக்கலாம். இந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் கைஸ். கரெக்டாக மாட்டானா அவன் மேலே நெட் கன் போட்டோமா பிடிச்சமான்னு இருக்கணும். யோசிக்கவே தேவையில்ல. அடிச்சானா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே இந்த இடத்துல ஃபுல்லாக எங்கே பாரு வைவின். அசமாக போச்சு. தப்பான இடத்துல உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஐ திங்க் வைவின் அவ்வளோ ஃபாஸ்ட்டு கிடையாது. நம்ம அப்படியே ஓடிடலாம். ஓ இந்த இடத்துல தான் இருக்கா? இந்த இடத்துல ஏதோ பெருசாக இருக்குது கைஸ். என்னன்னு தெரியல. என்னை எவனா துரத்துறானா? நோ. இப்போ துரத்துறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக துரத்துறானோ? இல்லை ஒருத்தா மட்டும் தான் துரத்திட்டு வரான். துரத்திட்டு வரட்டும். இங்கே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது. என்னது பாஸா? இது பாஸ் மாதிரி தான் தெரியுது. மூமெண்ட் இருக்கு. ஐ திங்க் ஃபியோடர் இதில் ஒரு பாஸ் ஒன்று வருமே அவன் தான் நினைக்கிறேன். ஆஹா இவன் வேற இங்கே இருக்கானே. சரி நான் காலி பண்ணுறேன். ஹெல்த்து வெறும் 6000 தான். ஆனால் இவனை கில் பண்ணால் தாறுமாறாக சோல் கிடைக்கும். சரி வேணாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஷேடோ மைன் தான் வேணும். அதுக்கப்புறமேட்டு இவனை கில் பண்ணிக்கிறேன். ஆமாம் கஸ் ஃபியோடாரில் இருக்க அந்த பாஸ் தான் இவன். மினி பாஸ். ஓகே இவனெல்லாம் நான் அப்புறம் ஒட்டுங்கப்பா. ஹெல்த்தை பார்த்தீங்களா? 6.2 பில்லியன். 6.2 பில்லியன். ஓகே கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்ரு. ஐ திங்க் இந்த இடத்துல இது தொல்லை எதுவும் இருக்காது. இவனை ஈஸியாக பிடிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இந்த இடத்துல தொல்லையே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய வைபின் ஒன்று சுற்றுது. சாப டூத் இருக்கு. ஷேடோ மீனை பார்த்துட்டேன். 2 ஷேடோ மீன் இருக்கு கேசிங்க. கடவுளே ஒன்றே கஷ்டம். ஏதாச்சும் ஐடியா பண்ணி தான் பிடிக்கணும். இல்லைனா மிஸ் பண்ணிடுவேன். இவன் வேற உட்கார மாட்டேங்கிறான். சுற்றி வரான். ஏய் எங்கேயாச்சும் உட்காரா இப்படி? அப்படியே உட்கார்றா. ஓஹோ இந்த இடம் கொஞ்சம் ஆபத்து நிறைந்த பகுதியாக இருக்குது. செத்து போச்சா? ஏய் என்னடா இது மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்போதான் இங்கே இருந்தா அதுக்குள்ளே எப்படிடா செத்தீங்க? ஏய் நான் வெறுப்பேற்றுறான்னு நினைக்கிறேன். இந்த ஷேடம் என்னது? ஓகே அல்டிமேட் ரேஜ் கிபில். இப்போதான் கேஸ் வந்தேன். அதுக்குள்ளே இப்போ பாருங்க 3000 மீட்டர் இப்போ தான் பறந்து வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகி போச்சு. இங்கே யாரா இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறது? டொர்னேடோ கிட்ட போத்தாவல. ஓகே கார்டியன் கிடச்சிருக்கு. கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சோல் கிடைக்கும். ஐ திங்க் இந்த ஷேடோ மேன் தான் சம்பவம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அல்டிமேட் ஷீல்டு ஸ்டெகோ பக்கத்திலே இருந்தனா அல்டிமேட் சோல் எனக்கு கிடைக்கும். ஷேடோ மைண்ட் தான் நல்லா இருக்கு. 4 லட்சம் ஹெல்த் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான்டா, நம்ம அப்படியே பறந்து ஓடிடுவோம். நல்லா போட்டு கடிக்கடிங்க கடிக்கிறாங்க. அவ்வளோதான், சோல் கிடச்சிரும். ஓகே கிளம்பு. அல்டிமேட் எசன்ஸ். ஓகே, அகெயின் ஒரு 3500 மீட்டர் ட்ராவல் பண்ணி ஆகணும். நானும் இப்போ வெறுப்பு எத்தனானுங்க, இப்படியும் சுற்றிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ போகிற இடம் எந்த மாதிரி இடம்னு தெரில. ஓகே, சென்டர் மறுபடியும் டெசர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போயாச்சும் அவனை பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ திங்க் டெசர்ட்டில் போனால் இவன் அப்புறம் டெரர் போர்டும் சரி, இந்த டேபர்ட்டோ தான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சனை பண்ணுவானுங்க. ஓகே, 2500 மீட்டர் 1000 மீட்டர் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டேன். நான் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். பச்சை பசேல்னு இருக்குது கேஸ். பீட்டா டைப் ஆயிவேன். டோனி டிராகனா அந்த மெக்மோசரஸும் சேர்ந்து கலவாய்வேன். ஓகே, ஷேடோ மீன் பக்கத்தில் என்னது கார்னோ இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எடா உடமா தான் இருக்குது. ஏன்னா எங்க இருக்கு இந்த இடத்துல? எங்க வழி இருக்கா? நான் கேவு கூட கிடையாதே. ரொம்ப தூரம் உன்னை தேடிக்கின்னு வந்தேன்டா. அடியில் கிடியில் எங்கேயாச்சும் இருக்கானா? இது கீழே எதுவும் போகிறதுக்கு வழி கிடையாதே. ஓ இல்லையே, இங்கே கூட இல்லையே. என்ன பணம் பக்கில் இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். மண்ணுக்குள்ளே பூந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். மண்ணுக்குள்ளே இருக்கிறான் அவன். ஏதோ பக்காய் மண்ணுக்குள்ளே போயிட்டான். இன்னைக்கு இவ்வளோ தூரம் சுத்தம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. விண்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கான். சரி வாங்க அங்கேயே போவோம். எப்படியாச்சும் இன்னைக்கு ஒன்றாச்சும் நான் பிடிக்கணுங்க. ரொம்ப வெறியேற்றுறானுங்க. என்ன அமுல்க சரஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. கொலாசிஸோ வீட்டா மித்திக்கலையா? 1300 மீட்டரில் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. சரி இதையாச்சும் போய் ட்ரை பண்ணுவோம். இதுவும் சாகாமல் இருந்தால் சரி. சும்மா செத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னடா. போகலாம். ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல பெருசாக தொல்லை இருக்காது. இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் பிடிச்சவனுங்களாம் இருக்கிறானுங்க. மண்ணுக்குள்ளே பூந்து இருக்க மாதிரி இருக்கு போகிறான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மண்ணுக்குள்ளே பூந்து இருந்தான் பாருங்க. அந்த மாதிரி ஆகிட போகிறான். ஐ திங்க் 100 மீட்ரு. எவனா பபுள் அட்டாக்லாம் விடுறான். யார் அவன்? கடமைன்னு பார்த்துட்டுங்க. பொறுமை கிடையாது இதுக்கப்புறம். அவன் மேலே கரெக்டாக வேறு எவனாச்சும் அவனை அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவனை அட்டாக் பண்ணிடணும். ஐயோ வீணா போனது. சேபட்டு 3 இருக்குது இங்கே. அப்படியே நில்றா. அஜ்ஜோ ஆளை மாற்றி அடிச்சிட்டனே. நீ ஏன்டா குறுக்க வந்த? ஓகே நைஸு. போட்டு 16000 தானே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்டா கண்ணு பக் ஆயிடுச்சு கேஸ் திடீர்னு. நைஸு. இன்னும் கொஞ்சம் தான். நெட்கன்னோட இது முடியதுக்குள்ள இவனை நான் முடிச்சாகணும். மயங்கிடு. இன்னும் ஒரே ஒரு அடி தான்டா. இன்னும் ஒரு அடி வேணான்னு நினைக்கிறேன். ஓகே மயங்கிடுச்சு. ஓகே, எலமெண்டல் கிபில். தெரியாமல் அடிச்சிட்டேன் உன்னை. சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போயிட்டாங்க. ஓ செய்கிறானா இவன்? ஃபாஸ்ட் ட்ராவல் மாதிரி போயிட்டு டப்புன்னு வந்துடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சாபட் டூத் இருக்குது. ஸோ அதை எப்படியாச்சும் இப்போ நான் சமாளிக்கணும். அதை கீழே தள்ளி விடணும். கிபில் என்னடா ஒரு கிபில் கூட வரமாட்டேன். கிபில்னு போட்டாலும் மொத்தமாக வரணும்ல. ஓகே வாங்க போகலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு டெத் ஆகாமல் என்னால் அங்கே போக முடியுமா? ஐலேண்ட்ஸு லாஸ்ட் லொக்கேஷன் எதுவும் காட்டவே இல்லை. பிரச்சனைனா அவன் டெத் ஆகாமல் இருக்கணும் கைஸ். டெத் ஆகிட்டான்னா செம்ம கண்டாடு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் கரடிக்கிட்ட அடி வாங்கணும். செகண்டு இவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட போகிறோம் டெத் ஆகிறான். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா அழகாக மயங்கினான்.
ஸோ இவனை கரெக்டாக பிடிச்சணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா சம்பவம் தான். ஒரே ஒரு சேபர் டூத் தான் இருக்கு. ஓகே வாங்கடா, டே கடிக்க வாங்கடா, கடிக்க வாங்கடா, ஏகராய் வாங்கடா, வாங்கடா வாங்கடா. ஐயோ என்னடா கள்ளத்துக்கு போடுறீங்க? வாங்கடா டி, வாங்கடா டி. ஆடா வந்து பிடிடா பார்ப்போம் வந்து. அவ்வளோதான், ஒன்று விழுந்துருச்சு. ஸோ இன்னொன்று அதே மாதிரி ஆகர் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். வடடி. ஓகே 2 விழுந்துருச்சு. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் எங்கேயாச்சும் தள்ளிட்டு வரணும். எங்கே போச்சு அது? இன்னொன்று இங்கே இருக்கு. வாடடி, சண்டைக்கு வாடடி. லைட்னிங் ஐநாசா. ஓ மை காட். போச்சு. டேம் பண்ணிட்டேன். நம்ம மொத்த தேதிக்கு அது உடம்புல வச்சு விட்டேங்க. ஓகே மொத்த தேதிக்கு இதுக்குள்ள உடம்புல வச்சிட்டேன் கேஸ். எந்த கிபில் எடுக்கிறதுனே தெரியாம மொத்தத்தையும் உள்ளத்துக்கு உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஹைனா ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சு கொஞ்ச நேரத்துல. எல்லாத்தையும் அடிங்க போங்க. ஓடு. எந்த மாதிரி ஸ்பானிங்க பாருங்க, சும்மா தாறுமாறா ஸ்பானிங் பண்ணி விட்டான் நம்ம ஆட்கள். விடாதீங்கடா அவனை, காலி பண்ணு அவனெல்லாம். இவன் நம்பால் தானே, எல்லாமே நம்பால் தான். ஸ்பானிங் வேற மாதிரி சூப்பர் கைஸ். ஆனா இந்த கடைசி டைம்ல பாத்தீங்களா வேற லெவல்ல சம்பவம் பண்ணி விட்டேன். என்ன பண்றது, எந்தெந்த கிபிள்னு தேட முடியாது. டக்குன்னு எல்லாத்தையும் உடம்புல வச்சுட்டேன். எந்த கிபிள் வேணுமோ அவன் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு விட்டு வந்தாச்சு. எப்படியோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷாடோ மைனை நம்ம டேம் பண்ணியாச்சு கைஸ். ஓகே நம்ம ரிட்டர்ன் பேஸுக்கு போவோம். ஆனால் பிடி கடைசியில் வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. தர மாதிரியா ஸ்பான் பண்ணி விட்டான். உன்னை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா நானே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஏற்றி விட்டுறலாம். எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கா? ஸ்பெஷல் பவர் இதுனா ஓகே. ஐ திங்க் பக்கத்தில் எதாவது டேமேஜ் ஆயிடுச்சா? எதுவும் டேமேஜ் ஆகலை. திங்க் இது மட்டும்தான் இவனோட அட்டாக் நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது போட்டு விட்ருவான். ஸோ இந்த மாதிரி எதாவது போட்டு விட்ருவான் போல். ஆனால் கூல் டவுன் டைம் நல்லா இருக்கு. ஸோ ஜம்பிங்லாம் இதெல்லாம் மற்றபடி பழைய ஷாடோ மைன் மாதிரி தான். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் பிடிச்சோம் சூப்பர் நோவாலாம் பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கலாம், வேற மாதிரி இருந்திருப்பானுங்க. ஸோ ஆக்சுவலி இதுவும் சும்மா சொல்லக்கூடாது, இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சுக்கு நல்ல டேமேஜ். ஸோ க்ளோஸ் நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த பவர் போட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அந்த லைனில் இருக்கவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உறைஞ்சி இதுவாகிடுவானுங்க. ஓகே ஆனால் என்ன ஷாடோ மைன் ஒரு வேற மாதிரியான ஒரு இது கைஸ். பார்த்தீங்களா சும்மா வேற மாதிரி இருக்கணும். சரி கைஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு க்ரீன் ஹவுஸை வந்து நம்ம பில்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நம்ம இப்போ அந்த வேலையை ஆரம்பிப்போம். க்ரீன் ஹவுஸ் கட் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோன் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ டோரு, பில்லரு, ஃபவுண்டேஷன் அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷன் ஸோ இதில் எவ்வளோ போடுறது? ஒரு 20 போடுவோம். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 20 போடணும். அப்புறம் வாலு நெக்ஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷனில் 12 தானே செய்ய முடியும். என்னமோ இல்லை போலியே, உட்டு இல்லை. நாசமாக போச்சு. உட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே உட்டு கலெக்ட் பண்ணும். என்கிட்ட செயின்ஸாக இருக்குது, ஆனால் செயின்ஸாக உடஞ்சிருமே. என்ன பண்ணுறது? சரி இருங்க பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் செயின்ஸாக உடஞ்சிரும். இப்போ இந்த ஒரு மரம் மட்டும் இருக்கிற அளவுக்கு செயின்ஸாக இருந்துச்சுன்னா போதும். எவ்வளோ கிட்டத்தட்ட பரவாயில்லையே, தாறுமாறாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 4000 5000 உடச்சிச்சு. பரவாயில்ல 5000 கிடச்சிதே, இதுவே போதும். செயின்ஸாக்கு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒன்று நான். ஓகே ஃபவுண்டேஷன் ஒரு 8 போடு. ஏண்டா ஸ்டோன் இல்லையா? ஒன்றா இல்லைன்னு வருது. பரவாயில்ல ஸோ இருக்கிற வரைக்கும் போதும். ஸ்டோனு 27. இது என்னது? இது ஸ்டோன் பூப்பா? ஓகே அந்த இதோட இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எஸ் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம். க்ரீன் ஹவுஸ் அன்லாக் பண்ணிட்டேனாலும் தெரில. ஐயோ என்கிட்ட வர க்ரீன் ஹவுஸ். ஓகே
க்ரீன் ஹவுஸ்க்கு வால் போட்டுக்கலாம். வாலும் சீலிங் மட்டும் சிம்பிளாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸை கட்டிடலாம். ஸோ தண்ணிக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபவுண்டேஷன் போடும். ஃபவுண்டேஷன் ஓகே, ஃபவுண்டேஷனை போட்டுட்டேன். ஸோ இப்போது இதை சுற்றி ஸ்டோன் வால் தான், அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் வால் போட்டுக்கலாம். கரெக்டாக உட்காந்துருச்சு. சூப்பரு, பக்கா கால்குலேஷன் பண்ணி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே மட்டும் ரூஃப் மட்டும் போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் இதுக்கப்புறம் இது செட் ஆகிடும். இன்னும் ஃபுல்ஃபில்லாக பண்ணால் என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் ரிசோர்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாங்க. ஓகேவா? சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.